ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க ரோஹித் பாய். நீங்கள் வந்து தொடர்ந்து ஆடுனீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் வந்து வருத்தத்தோடு வந்து பேசியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து T20யில் வந்து ஆட மாட்டாங்க, டெஸ்ட்டு ஓடியில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. T20 உலகக்கோப்பை வந்து ஆரம்பத்தில் பாண்டியா தலைமையில், அதுக்கப்புறம் அவர் இன்ஜரி ஆனது பிறகு சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைனா கேஎல் ராகுல் தலைமையில் தான் இந்திய வீரர்கள் வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நிலைமை இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நீண்ட கேப்புக்கு பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் வந்து ஆட போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு பெரிய டீம் கிடையாது. இருந்த போதிலுமே ரோஹிட்டும் கோலியும் ஏன் உள்ளே வராங்க அப்படின்னா T20 உலகக்கோப்பையில் ரெண்டு பேருமே வந்து இருக்க போகிறாங்க. அதற்காக தான் வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுனால பார்த்தீங்கன்னா இசான் கிசான், கேஎல் ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மாதிரி வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருச்சு. ஸ்குவாடில் அவங்களாம் வந்து கிடையாது. இப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து ரோஹித் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து நீங்களே ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைக்க மாட்டுது. நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஆடிட்டோம். நீங்களும் வந்து ஸ்குவாடில் வந்து இருந்தீங்க. பட் இருந்தாலும் வந்து வேர்ல்டு கப்பை வந்து வாங்க முடியல. ஒரு சேஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் யங்ஸ்டர்ஸா. ஸோ நீ எத்தனை நாள் தான் உங்களே வந்து நம்பி இருக்குது, எங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட வந்து கேஎல் ராகுல் வந்து பேசியிருக்காரு. அதற்கு வந்து ரோஹிட்டும் வந்து புரியுது, பட் இருந்தாலும் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த வேர்ல்டு கப் வரைக்கும் நாங்கள் வந்து T20யில் வந்து ஆடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர் எடுத்த முடிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக வந்து இருக்காரு. அதை தான் ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.